என்ன கேட்குறாங்க பாருங்க, ஃபைண்ட் 6 ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் 3 and 4. 3 and 4க்கு இடையில 6 ரேஷனல் நம்பர்ஸ் என்ன செய்யுங்க கொடுங்கன்னு கேட்குறாங்க. இட்ஸ் வெரி ஈஸி. நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஸ்டெப்ஸ் வேணும் அப்படின்னா நான் ஸ்டெப்ஸை உங்களுக்கு இது பண்ணுறேன். இல்லைன்னா நீங்கள் பார்த்த உடனே என்ன செஞ்சிடலாம், ஆன்சர் சொல்லிடலாம். 3 and 4க்கு இடையில 3.1, 3.2, 3.3, 3.4, 3.5, 3.6 அப்படி போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி போயிட்டே இருக்குது. நம்ம 6 நம்பர்ஸ் இருந்துச்சுலாம் ரொம்ப ஈஸியாக அடிச்சிடலாம், எழுதிடலாம். இருந்தாலும் உங்கள் டீச்சர்ஸ் என்ன கேட்பாங்க அப்படின்னா, இல்லை எங்களுக்கு ஸ்டெப்ஸ் வேணும் அப்படி கேட்பாங்க. ரொம்ப ஈஸி, கவனிங்க. முதல்ல 3 இருக்குது. ஓகே, 3/1 அப்படின்னு அர்த்தம். இன்ட்டு நமக்கு இது ஏதாவது ஒரு நம்பர் வச்சுக்கலாமே. ஐ மீன் எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியாக தெரிஞ்ச நம்பர், ஐ மீன் டேபிள்ஸ் அப்படின்னா 10th டேபிள் தான் ரொம்ப தெரியும். ஸோ அதே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ஸ்டெப்பில் எழுதுறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. நமக்கு வந்து ஆன்சர்ஸ் கரெக்டாக வருதா அப்படின்னு மட்டும் நினச்சிடலாம், கரெக்டாக வரலாம். ஸோ எல்லாத்துக்குமே 10th டேபிள் தெரியும், அதெல்லாம் நினச்சிடலாம். மேலேயும் ஐ மீன் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் நினச்சிடலாம். நம்ம 10 வச்சு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்கே அதே மாதிரி சேம் 4/1 இன்ட்டு 10/10. ஏன் int/1 போடுறோம்? ஏன்னா 4 அப்படின்னா 4/1 அர்த்தம். ஏன்னா ரேஷனல் நம்பர் அவங்க கேட்டிருக்காங்க. நம்ம ரேஷனல் நம்பரோட ஃபார்மேட்டுக்கு அடிச்சிடும், அதை கொண்டு வரும். இப்போ கவனிங்க, 3 × 10 30 டிவைட் பை 1 × 10 10. ஓகேவா? இங்கே கவனிங்க 40/10. எப்போ நமக்கு வந்து டினாமினேட்டர் சேமாக வருதோ அப்போ அதுக்கப்புறம் உள்ள நம்பர் 6 நம்பர் மெடிச்சலாம் தாராளமாக எடுக்க முடியும். அப்போ என்ன பண்ணலாம்? 30y1/10, 32/10, 33/10, 34/10, 35/10, 36/10. அவங்க வந்து 6 நம்பர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நான் 6 நம்பர் மட்டும் தான் எழுதிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னு நினைச்சலாம், நம்ம எழுதிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், சார் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து 3.1, 3.2, 3.3ன்னு சொன்னீங்க இல்லையா? அப்போ எப்படி வந்து 31.10 வருது? அப்போ எப்படி கரெக்ட் ஆகும்? இதுவும் சேம் மெத்தட் தான். இப்போ நீங்கள் இதை கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 0 இருக்குது அப்படின்னா நினைச்சுவோம், நம்ம இங்கே ஒரு பாயிண்ட் தள்ளி நினைச்சுவோம், ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்குவோம். அப்போ இது 3.1, இது 3.2, இதை சிம்பிளிஃபை பண்ணால் 3.3. ஸோ இப்படியே நினைச்சோம், நமக்கு 3.4, 3.5 சேம் ஆன்சர் தான் வரும். பட் இதை நீங்கள் டேரெக்டாக எழுதுனா உங்களுக்கு டீச்சர்ஸ் நினைச்ச மாட்டாங்க, ஃபுல் மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஃபுல் மார்க் வேணும் அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸ் நினைச்சணும் கம்பல்சரி நமக்கு வேணும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் படி நம்ம இந்த இதை கொண்டு வந்துட்டு கீழே நினைச்சலாம் நம்ம 3.1, 3.2. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 3 வருதுன்னா 3 வரக்கூடாது, 4 வரக்கூடாது. 3.1லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும், 4 வரக்கூடாது. அதுக்கு முந்தின நம்பர்ல நினைச்சணும், அது நமக்கு அது முடிஞ்சது.